welcome everyone on behalf of ISKCON founder His Royal Grace C. Bhaktivedanta Swami Srila Prabhupada. So, ISKCON Chennai has a very gorgeous temple in Ijambakam. ISKCON Chennai ஒரு அற்புதமான கோவில் ஈஞ்சம்பாக்கத்தில் அமைந்திருக்கிறது. So, since 2002 we are in Ijambakam, and before 2002 for about almost 15 years we had a very nice temple in Burkitt Road. இந்த கோவில் ஈஞ்சம்பாக்கத்தில் வருவதற்கு முன்னால் பர்கிட் ரோடில் ஒரு அற்புதமான ISKCON கோவில் அமைந்திருந்தது. So now considering the traffic and all that, ISKCON Chennai has decided to have more centers all over the city. பக்தர்கள் அதிகமாக பங்கு பெற வேண்டும் என்ற விருப்பத்தினால் சென்னை நகரம் முழுவதும் ISKCON மையங்கள் அமைய வேண்டும் என்பது ISKCON விருப்பம். So we almost have 5 small centers now. After main temple we have 5 small centers in and around city, and today we are starting a program in T Nagar. இப்பொழுது அந்த முக்கியமான ஈச்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலை தவிர 5 சிறிய மையங்கள் சென்னை நகரில் ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று புதியதாக தியாகராய நகரில் நம்முடைய மையத்தை ஆரம்பிக்கிறோம். So this is just a beginning, and every Saturday we will have Nama Sankirtan, Bhagavad Gita class, Aarti, Prasadam for everybody in the nearby temple, in the nearby mandapam, and we have a registration desk. Anyone who is interested in this can register, and you will get regular updates about the T Nagar programs. இது ஒரு தொடக்கம் தான். இன்றிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு சனிக்கிழமையும் கீர்த்தனை நடைபெறும், வகுப்புகள் பகவத்கீதை வகுப்புகள் நடைபெறும். அதற்கு பிறகு அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சி இனிமேல் தொடர்ந்து நடைபெறும். அதற்கான உங்கள் பெயர்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அந்த நிகழ்ச்சி வாரந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அருகில் இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்தில் நடைபெறும். அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு பகிரப்படும். So who is happy to attend such programs, please raise your hand. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் சந்தோஷம் அடைந்த அனைவரும் கைகளை உயர்த்தலாம். Hare Krishna. So even more fortunate is we have the great fortune of having His Holiness Bhanu Swami Maharaj, a sannyasi and disciple, direct disciple of Maharajya Srila Prabhupada with us. இது அனைத்திற்கும் உச்சமாக ஸ்ரீல பிரபுபாதருடைய நேரடியான சிஷ்யர் சன்னியாசி, சென்னை கோயிலை பராமரிக்கக்கூடிய அந்த உன்னதமான சன்னியாசி தவத்திரு பானுசுவாமி மகாராஜ் நம்மிடையே இன்று வீற்றிருக்கிறார். And he is the governing body commission, the highest body of ISKCON. Under his guidance, all these programs are happening. It is his desire that we should reach to people in every location. ISKCON உச்சமட்ட குழுவின் அங்கத்தினராக இருக்கக்கூடிய தவத்திரு பானு மகாராஜருடைய விருப்பத்தின் பேரில் தான் நகரம் முழுவதும் இத்தகைய மையங்கள் அமைய வேண்டும் என்ற முயற்சிகளை நாங்கள் செய்து வருகிறோம். Lord Chaitanya said, in every town and village my name has to be spread, and this is one such program. சைத்தன்ய மகாபிரபுதனுடைய விருப்பத்தை தெரிவித்தார். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் நகரங்களிலும் என்னுடைய புனித நாமம் உச்சரிக்கப்பட வேண்டும் என்று அதன் ஒரு அங்கமாகத்தான் இன்று இந்த மையம் தொடங்கப்படுகிறது. So we are requesting His Holiness Bhanu Swami Maharaj to say a few words about these expansions, and after his speech there will be Archana. Many of you have given the name for Archana. There will be a name for the deities, Archana to the deities, and everyone should stay back for a prasadam, and you will also have a gift when you leave this program. இதை அனைவரும் கேட்க முடியும். இதற்கு பிறகு நீங்கள் அனைவரும் பதிவு செய்திருக்கிற அல்லவா, உங்களுடைய பெயர்கள், நட்சத்திரங்கள், கோத்திரங்கள் சொல்லி பகவானுக்கு அர்ச்சனை செய்யப்படும். அதற்கு பிறகு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்படும். அனைவரும் நிகழ்ச்சி முடியும் வரை இருந்து அதன் பயனை பெற வேண்டும் என்று எங்களுடைய வேண்டுகோள். Let us express our gratitude to His Holiness Bhanu Swami Maharaj and also seek his blessings so that we will be able to advance in our spiritual life by loudly chanting Hare Krishna.